Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 832 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சஞ்சி புட்டிங் தலையில போட்டிருக்க அந்த துணியை அப்படியே ஓபன் பண்ண வருவான். எல்லாருமே ஆர்வமா அதைத்தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளும் கண்ணை பின்னாடி வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கா. அவன் என்ன பண்ணுவா, அவன் துணியை ஓபன் பண்ண உடனே அவளோட மூணாவது கண்ணை ஓபன் பண்ணுவா. அதை பார்த்துட்டு ஷாக் ஆவானா. ஓகே சுற்றலான்ட்டு முடிவு பண்ணும்போது டப்புன்னு அதை பார்த்துட்டு வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் தேர்ட் ஐயும்பா. அதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகி கண்ணை கீழே போட்டுருவா. அது மட்டும் இல்லாம அழ ஆரம்பிச்சிருவாளா. சஞ்சி பார்த்துட்டு பதறுவான். ஏமா ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா சாரிம்பா. ஏன்னா அந்த கண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவான். இங்க பிக் மாம் பேந்த முழிச்சிட்டு இருக்கா. என்ன இந்நேரத்துக்கு சுற்றுக்கணுமே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அட பிக் மாம் என்ன சொல்லி அனுப்பி விட்டுருப்பான்னா, அவ தேர்ட் ஐய ஓபன் பண்ண உடனே சஞ்சய் அதை பார்த்துட்டு ஷாக் ஆவான். என்ன இவ்வளவு கொடூரமா இருக்குது, என்ன இது மூஞ்சுன்னு சொல்லிட்டு பயந்து போய் அப்படியே பேக் அடிப்பான். அதுக்கப்புறம் சுட்டு தள்ளுன்னு சொல்லியிருப்பான். ஆனா அவன் அப்படியே ட்விஸ்ட் பண்ற மாதிரி அந்த கண்ணை ரொம்ப அழகா இருக்குன்னு வேற சொல்லிட்டான். அதனாலதான் அவளால தாங்கிக்க முடியல. அட மேட்ரு வேற ஒண்ணும் இல்ல, அவ பிறந்ததுல இருந்து அந்த கண்ணை பார்த்து யாருமே அழகா இருக்குன்னு சொன்னதில்ல. எல்லாருமே அவளை பார்த்து பயந்து ஓடுவாங்க, இல்ல ஏதாச்சும் தப்பா தான் சொல்லுவாங்க, இல்லன்னா கொடூரமா பாப்பாங்க. இவன் அழகா இருக்குன்னு சொன்னவனதான் அவளுக்கு ஷாக் ஆயிருச்சு. அங்க பிக் மாமு கொந்தளிச்சுட்டு இருப்பான். ஐயோ புட்டிங்கு சுட்டு தள்ளுன்னு. அவ இனி எப்படி சுடுவா, மூணாவது கண்ணை அழகா இருக்குன்னு சொல்லிட்டானே. அப்போ ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. புட்டிங் சின்ன வயசா இருக்கும் போதே அவளோட அந்த மூணாவது கண்ணை பார்த்துட்டு நீ என்னோட மக தான், ஆனா உன் மூஞ்சி அந்த மூணாவது கண்ணையும் பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குது, உன் மூஞ்ச காட்டாதன்னு தான் சொல்லுவா. அதுவே அவளுக்கு கஷ்டமா இருக்கும். சரின்ட்டு வெளியில போனா அங்க இருக்கவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவளோட மூணாவது கண்ணை பார்த்துட்டு ஐயோ மான்ஸ்டர் ரொம்ப கொடூரமானவ பேய் மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தைகளால் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. சரி இப்படி எல்லாம் பேசுறான் இல்லைன்னா அந்த மூணாவது கண்ணை முடிய வச்சு மறைச்சா அவ கூட விளையாடுற பசங்க பயந்தெல்லாம் ஓட மாட்டானுங்க. அந்த மூணாவது கண்ணைய வெளியில காமிக்காம இருக்க காமி, அப்பந்தான் உன்னை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க, காரி துப்புவாங்கன்னு முடியெல்லாம் வெட்டி விட்டுருவானுங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதத்துல புட்டிங்க அந்த தேர்ட் ஐய வச்சு ரொம்பவுமே கொடுமைப்படுத்திட்டே இருந்தவனே அவளால தாங்கிக்க முடியல. ஒரு நார்மலான சின்ன பொண்ணா யார்ட்டையும் ஜாலியா விளையாட முடியல. யாரும் இவகிட்டையும் நல்லபடியாவும் பேச மாட்டேங்கிறாங்க. எங்க போனாலும் இன்சல்ட் அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, திட்டுவாங்க, ஏன் கேப் கிடைச்சா அடிக்க கூட செய்வாங்க. அப்படி பல கொடுமைகளை பார்த்தவ அழுது வீக் ஆகல, நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டா. அதாவது அவளுக்குள்ள வெறித்தனம் முத்தி போச்சு. உடனே கத்தி எடுத்துட்டு கிளம்பிட்டா. எவன் இவளை வச்சு ஃபன் பண்றானோ அவன் எல்லாத்தையும் வச்சு சொருகுன்னு சொருகிட்டால. என்ன வச்சு ஃபன் பண்ணி தானே விளையாடுறீங்க, வாங்க அங்க சாலியா விளையாடலாம், இப்ப பேசுங்கடான்னு சொல்லி கத்திய வச்சு விரட்டுன்னு அந்த வயசுலயே சம்பவம் பண்ணி பழகிட்டா. அதுக்கப்புறம் வாழ்க்கையில முறையா அந்த கண்ணை பார்த்து ஒருத்தன் அழகா இருக்குன்னு சொன்னவன் இவன் தான், ஐ மீன் நம்ம சஞ்சி தான். அதனாலதான் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படி அழுகிறான். அவளால அங்க தாங்க முடியல. நான் உன்னைய கொல்லணும், நீ ரொம்ப கேவலமானவன், ஆனா இப்படி சொல்லிட்டியேன்னு சொல்லி உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான்னு வைங்க. கீழே இருக்கவங்க எல்லாம் மனசுக்குள்ள குமுறிட்டு இருப்பாங்க. புட்டிங்கு பிளான மறந்துடாத, சட்டுன்னு வேலையை பாரு அப்படி இப்படின்னு. ஆனா இருக்கிற நிலைமையை பார்த்தா புட்டிங் எதுவுமே பண்ற மாதிரி தெரியல. அதனால பிக் மாமு அங்க இருக்கிற பிரீஸ்ட் கிட்ட சிக்னல் கொடுப்பான், நீயே சோழிய முடிச்சிருன்னு. சரி ரைட்டுன்னு கன் எடுத்து சுட போவான். உடனே அந்த கேட்டகரி ஃபியூச்சரை செக் பண்ணி பார்க்கும்போது சுட வர புல்லட்ல இருந்து நம்ம சஞ்சி எஸ்கேப் ஆற மாதிரி தெரியும். உடனே அவன் ஜெல்லிபீனை வச்சு நம்ம சஞ்சி அட்டாக் பண்ண பார்ப்பான். ஆனா நம்ம பையன் அதுலயும் எஸ்கேப் ஆயிடுவானா. நேரா பிரீஸ்ட் மேல அடிச்சு அவன் டப்புன்னு மேல சுட்டுக்கிட்டே திருச்சிருவான். ரைட்டு பஞ்சாயத்து இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு. வெட்டிங் டைம் அப்போ எல்லாரோட அட்டென்ஷனும் அங்க வரணும்னு தான் இவங்க நினைச்சாங்க. அதே மாதிரி எல்லாருமே பாங்க லுக் கூட ஆரம்பிச்சிட்டாங்களா. உடனே பெஜி உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, சொல்லிட்டு இல்ல தட்டி பிரிச்சுறோன்னு அடிச்சு புடிச்சு வேகமா ஓடி வருவாங்க. இங்க வின்ஸ்மோ காலைகளுக்கு ஒண்ணும் புரியல. எதுக்குடா பிரீஸ்ட் என் மகனை சூட ட்ரை பண்ணா, என்ன நடக்குது இங்க சொல்லுங்கன்னு கத்திட்டு இருப்பான். சுத்தி இருக்க அத்தனை பேருமே ஷாக்கு. பிக் மாம் கேட்டகரி கிட்ட என்னாச்சு அவளுக்கு, ஏன் இப்படி பண்ணான்னு கேப்பா. சிச்சுவேஷன் இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல போயிருச்சு, அவனாலையுமே எதுவும் பண்ண முடியல. சஞ்சயை கொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க பிளான ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தாங்க. ஆனா அவன் தான் இன்னும் சாகலையே. அதனால என்ன பண்ணலான்னு பிக் மாமோட ஆளுங்க எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். இவங்க இன்னும் அந்த மிரர் வேர்ல்டுல நாங்க சஞ்சியை காப்பாத்தாம விட மாட்டோம்னு வேகமா ஓடி வருவாங்க. எங்க போறாங்கன்னு தான் தெரியல. அப்போங்கும்போது இந்த வெட்டிங் நடக்குது, அந்த இடமே பயங்கரமா அதிரும். எல்லாம் பயந்து போய் லுக்கிட்டு இருக்கும்போது அந்த கேக்குள்ள இருந்து லூஃபி பிச்சுக்கிட்டு வருவான். அது ஒரு லூஃபியா இருந்தா பரவாயில்ல, ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஏ பிக் மாமே உன்னை விட மாட்டோம்னு கத்திட்டே வருவானுங்க. அவ்வளவுதான், அந்த இடத்துல கலவரம் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருது. அங்க பிக் மாமோட ஆளுகளுக்கே பயங்கரமான ஷாக்கு. என்ன திடீர்னு இத்தனை லூஃபி வரானேன்னு. மொத்தத்துல கல்யாணத்தை கெடுத்துட்டானுங்க. பெஜிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரெய்ச்சு எல்லாம் வாய பழுதுகிட்டு பாப்பா. பாவ வின்ஸ்மோக்கு எல்லாம் தலையில இட்டி விழுந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அவன் பிளான் சொதப்பல் தான், இது அதுக்கு மேல சொதப்பல் ஆயிருச்சு. அப்ப இத்தனை லூஃபி வராங்களே, யாரு உண்மையான லூஃபின்னு நம்ம குழம்ப வேண்டாம். ஏன்னா அதுல ஒருத்தன் கேக்க தின்னுகிட்டே வருவான், அவன் தான் நம்ம லூஃபி. பிக் மாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி காட்டுத்தனமா ஒரு கத்துவா. இதுக்கப்புறம் தான் அலப்பறைகள் ஆரம்பம். பிக் மாமுக்கு ஹார்ட்டே வெடிச்சிரும் போல. இதுக்கப்புறம் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!